Camera, action. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். ஸோ மனோஜ், நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீக் அண்டர் ரேட்டட் மூவிஸ் பற்றிலாம் வந்து பேசணும். ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம எதை பற்றி வந்து பேசலாம்? இந்த வாரம் வேலண்டைன் வீக். ஸோ வந்து கண்டிப்பாக லவ் மூவிஸ் தான் பேச போகிறோம். அதாவது நமக்கு பிடிச்ச சில ஃபேவரட் லவ் ஃபிலிம்ஸ் பற்றி தான் இந்த வாரம் பேச போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஃபேவரட் தான், ஆனால் யூஸ்வலாக இருக்கிற லவ் மூவிஸாக இல்லாமல். ஏன்னா யூஸ்வல் அப்படின்னாலே மௌனராகம், அலைப்பாதை, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. அதில் சில யூஸ்வல் மூவிஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அப்போ உங்கள் லிஸ்ட்லேயும் ஏதோ ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், ஓகே, மேக்ஸிமம் அந்த மூவிஸாக இல்லாமல் எக்ஸப்ஷனலாக நிறைய பேசப்படாத சில நம்மளோட ஃபேவரட் லவ் மூவிஸை பற்றி நம்ம இன்னைக்கு வந்துட்டு பேசலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். அனிருத் கிட்ட வந்து ஃபெப் 14க்காக கவர் ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு வீடியோ பேசியிருந்தோம்ல. ஸோ அதை அவர் பார்த்துட்டாரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து என்னன்னா ஊதுங்கடா சங்கோட ரீமிக்ஸ் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பட் நம்ம அது கேட்கலையே. அதான், நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்னுமே கூட நிறைய பேர் வந்து லியோவோட ஓடிஎஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கீழேயுமே லியோவோட ஓடிஎஸ் தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃபெப் 14க்கு வந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆக போற மாதிரி பார்த்தேன். இது வந்து என்ன சாங்கா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபெப் 14 வேலண்டைன்ஸ் டே, லவ் ரிலேட்டடா இல்லாட்டி பிரேக்கப்பா, இந்த மாதிரி தானே கண்டிப்பா இருக்க போகுது. கரெக்ட். ஆனா இது வந்து லவ் தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான லவ். இது வந்து செல்ஃப் லவ் பத்தின ஒரு சாங். ஓகே, இந்த சாங்கோட லிரிசிஸ்ட் அஸ்மின் கிட்ட பேசும்போது சொன்னாரு, இது வந்து ஒரு அப்துல் கலாம் பேஸ் பண்ண ஒரு சாங்கு. இதை ஏன் ஃபெப் 14க்கு ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கலாம் வந்து இந்த கனவு காணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. ஸோ வந்து அந்த ட்ரீம் தான் லவ் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதில் லிரிக்ஸ்லாம் வந்து கலாம் கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ரைமிங்காக வரும் அப்படின்ற மாதிரி கூட சொன்னார். ஸோ இதை கேட்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங் வந்து ஃபெப் 14க்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு புதுசாக ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், நம்ம முன்னாள் பிரசிடென்ட் அவர்களுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு வந்து அருமையா லிரிக் எழுதின என்னோட நண்பர் பொத்துவில் அஸ்மின் அவர்கள், ஐயோ சாமின்ற ஒரு ஹிட் பாடலை கொடுத்தவர். அவர் வந்து அருமையா இந்த பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. இந்த பாட்டு வந்து யூகே டாக்டர் மாலா குமார் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு மோட்டிவேஷனல் சாங் இது. இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க, ரொம்ப சஃபர் பண்றவங்க, ரொம்ப டவுனா ஃபீல் பண்றவங்களுக்குலாம் வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் இந்த சாங். நெக்ஸ்ட் ரஜினி வந்து வித் லவ் டீமை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. மெயினாக அந்த அபிஷன்ஜி வித்தும் ரஜினியும் இருக்க மாதிரியான ஃபோட்டோவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் ட்ரெண்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த கே பாலச்சந்தரும் ரஜினியும் அந்த டைமில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்து பின்னாடி இருக்கும். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான மேஜர் அப்டேட்ஸாகவும் இருக்குது. ஆக்சுவலாக பூக்கி மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து இன்னும் நிறைய படங்கள் வெளியாகுது. அதில் மேஜர் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மைலாட், அதுக்கப்புறம் சீதா பயணம். சீதா பயணம் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட டிரெக்ஷனில் அவர் பொண்ணு ஐஸ்வர்யாவே வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு படம் தான் வந்துட்டு ட்ரீம் கேர்ள். இதோட டைரக்டரான பாரதி கிட்ட வந்து பேசும்போது அவர் சில ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இது வந்து கம்மி டேஸில் கம்மி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் 15 பேரை வச்சு இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டாராம். அண்ட் ஆல்சோ என்னன்னா, ஊட்டியில் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாருன்னா, மேஜரான வேற ஃபேக்டர்ஸ் எல்லாம் யோசிக்காம முதல்ல சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிடுவாராம். அதுக்கப்புறம் டப்பிங் டைம்ல தான் வந்துட்டு அந்த சீன்ஸோட வந்துட்டு சிங்க் பண்ணுவாராம். அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் இந்த கம்மி பட்ஜெட்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியில பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஒரு 3 படம் வந்து ரீரிலீஸ் ஆகுது. மின்னலே, காதலர் தினம், மௌனம் பேசியதே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான மொத்த அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டாபிக் உள்ள போகலாம். என்னோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க படம் அப்படின்னா கயல். இந்த படத்தோட டைரக்டர் பிரபு சாலமன் வந்து நாகப்பட்டினம் போகிறப்போ அங்கே சுனாமியில் அஃபெக்ட் ஆன சில பீப்புள்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த கதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் கயல் ஸ்கிரிப்டை வந்து எழுதுறாரு. இந்த படத்தோட ஹீரோ சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து இந்த ரோலுக்காக ஒரு 15 கிலோ கம்மி பண்ணி இந்த படத்தில் நடித்ததா சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் சீனை தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த சுனாமி போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும்ன்றதுனால அதை ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி டீம் கிட்ட கொடுத்துட்டு அது ஒர்க் பண்ற டைம்ல மற்ற சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பிளானிங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த படம் அந்த சுனாமி சீன்ஸ் இருக்குல்ல, அது ஷூட் பண்றப்போ ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ்க்கு மேல அந்த தண்ணிக்குள்ளேயே நின்று ஷூட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த படத்துல லவ் அப்படின்றத தாண்டி அந்த டிராவல் பண்ணுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், அந்த லைஃப் லெசன்ஸா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க. மெயினா இவங்க 2 பேரையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது உங்களுக்கு லட்சியம்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து லட்சியம்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அந்த தாமஸ் ஆல்வா எடிசன், அப்துல் கலாம் இந்த மாதிரிலாம் ஆகணும்னு நினைச்சது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அதான் ஏன் ஆகணும், அதெல்லாம் அவங்களே இருக்காங்களே, நம்மளா இருப்போம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அப்புறம் வந்து வயசு இருக்கும்போது ஓடி ஓடி உழைச்சிடுறீங்க, காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு சேர்ல உட்காரும்போது கரெக்டான மெமரிஸ் இல்லைன்னா அது வேஸ்ட்டு, மெமரிஸ் கலெக்ட் பண்ணுங்க, ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இதெல்லாம் ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க. மெயினாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன் அப்படின்னா, அந்த ஹீரோவோட அப்பா வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு பிளைண்ட் பர்சன். ஸோ வந்து அவர் எழுதின லெட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தரை படிக்க சொல்லுவாங்க. அது வந்து பெருசா விஷுவல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த ரீட் பண்றத ஒருத்தர் வந்து அப்படியே நரேட் பண்ணுவாரு. ஸோ அது நரேட் பண்றப்பயே நமக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து கன்வே ஆயிரும். என்னன்னா, நான் வந்து வெளிச்சத்தை பார்க்கல, நீ வந்து அந்த வெளிச்சத்தை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த ரீட் பண்ற பர்சன் அந்த பேப்பரை கொடுக்கும்போதும் அவர் வந்து வெளிச்சத்தை பார்க்கல, நீ எப்படியாவது போய் பார்த்துரு, இந்த லெட்டரை வந்து உன் பையன்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ரீட் பண்ணுறது தான், விஷுவல்ஸாக எதுவுமே இல்லை. ஆனால் அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து ரொம்பவே நல்லா கன்வே ஆயிருக்கும். ஸோ இதனால தான் இந்த படம் வந்து எனக்கு என்னோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்குமே கயல் ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். அவங்க ஒரு மாதிரி நம்மளை ஆன் அண்ட் ஆஃப், அதாவது சேருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற முதல் படமும் ஆல்மோஸ்ட் இதே ஜானர் மாதிரி தான். என்னன்னா வந்துட்டு குக்கு. இது வந்து ராஜமுருகனோட டிரெக்ஷனல் டெபியூ. அவர் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்த டைமில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பிளைண்ட் கப்பில் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுடைய லவ் ஸ்டோரியை கேட்டுட்டு அதை டெவலப் பண்ணி தான் இந்த குக்கு ஸ்கிரிப்டை வந்துட்டு எழுதியிருக்காரு. இது எழுதும்போதே அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு, தினேஷ் தான் வந்து லீடா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்டகத்தில வந்து ரொம்ப பிடிச்சதுனால தினேஷை வந்துட்டு இதுக்கு லீடா எடுத்தாரு. அதே அட்டகத்தி பேரான நந்திதாவே இதுலயும் வந்துட்டு காசு பண்ணலாம் அப்படிதான் நினைச்சாரு. ஆனா என்னன்னா, வழக்கின் 18 கீழ் 9 இருக்குல்ல, அதோட மலையாளம் வெர்ஷன்ல நடிச்ச மாளவிகா வந்து இன்னும் இவரை வந்து அட்ராக்ட் பண்ணதுனால சரி அவங்கள காசு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து தினேஷும் மாளவிகாவும் இந்த படத்துக்கு வந்து வராங்க. ஸோ இந்த படத்துக்காக அவங்க 2 பேருமே வந்து பிளைண்ட் பீப்புளோட பழகிறதா இருக்கட்டும், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ரொம்ப நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து படத்துலையும் நல்லாவே தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக தினேஷ் கூட சொல்லுவார் இன்டர்வியூலலாம், நிறைய பேர் அவர் நிஜமாவே பிளைண்ட் போல அப்படிலாம் நினச்சிட்டாங்களாம். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நடிச்சிருந்தாரு. இதில் இன்னொன்று என்னன்னா, தினேஷுக்கும் மாளவிகாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சாங்களே, அவங்க 2 பேருமே ரியல் லைஃப்லையும் வந்துட்டு பிளைண்டு. ஸோ அவங்களோட அந்த இன்னசென்ஸாக இருக்கட்டும், அவங்க இன்னசென்ட்டாக பண்ணுற காமெடி அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து பெரிய பலமாக அமைஞ்சது சனாவோட மியூசிக், சந்தோஷ் நாராயணனோட மியூசிக். இப்போ வரைக்கும் என்னோட இந்த படம் எப்படி டாப்பில் இருக்கோ அதே மாதிரி என் பிளேலிஸ்ட்லேயும் வந்துட்டு ஆகாசத்தை நான் பார்க்குற வந்துட்டு ஒரு டாப்பில் இருக்கும். அதை தாண்டி மற்ற பாடல்களாமே வந்துட்டு இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே வந்துட்டு ஜோக்கர் படத்துக்கு வந்து ராஜமுருகன் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பேசியிருப்போம். ஸோ அதே மாதிரி எல்லா படத்துக்கும் அவர் வந்து பயங்கர ப்ரிப்பேர்டாக இருக்காரு. அது வந்து அவர் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காரு அப்படிங்கிறது வந்து அந்த அவுட்புட்லேயே வந்துட்டு பயங்கரமாக தெரியுது. ஸோ குக்கும் அந்த மாதிரி தான், நல்லாவே அந்த ஒர்க் ஷாப் போனது, அவங்க கற்றுக்கிட்டதெல்லாம் வந்துட்டு நல்லா இந்த படத்தில் தெரியும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா, ஆக்சுவலாக எல்லாமே ஃபேவரட் தான். விஷயம் என்னன்னா, நார்மல் பீப்புள் லவ்வை தாண்டி இந்த பிளைண்ட் பீப்புள் லவ் அப்படிங்கிறப்ப இந்த டைமுக்கு வந்து இந்த இடத்துல வரணும், இந்த ஸ்டெப்பில் வரணும், இத்தனை தடவை தட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நுணுக்கமாக அவங்க வந்து பண்ணுறதெல்லாம் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நார்மலாகவே சொல்லுவாங்க, இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேலண்டடாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த கைவினை பொருள் செய்வார் தினேஷ், வந்து அப்படியே கைவினைலாம் செய்வார். அதே மாதிரி மாளவிகா வந்து டீச்சராக இருப்பாங்க. அந்த விஷயம்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு பிரிவுக்கு அப்புறம் வந்து கடைசியாக அவங்க சேர்ற சீன், அதுதான் வந்து ஆப்வியஸாக அதுதான் ஹார்ட் ஆஃப் த ஃபிலிமும் கூட. அந்த சீன் தான் வந்து இந்த படத்தை வந்து அந்த டாப்புக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். அதனால தான் இந்த படமும் வந்து என்னோட லிஸ்ட்லேயும் டாப்பில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து விண்ணை தாண்டி வருவாயா 2010ல் ஜிவிஎம் இயக்கத்தில் எஸ்டிஆர் த்ரிஷா இந்த காம்போல வந்த ஒரு படம். என்னதான் இந்த படம் 2010ல் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இப்போ வரைக்குமே சில தியேட்டர்ஸில் வந்து ரீரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டே தான் இருக்குது.
இந்த படத்தோட ஸ்கிரிப்டை வந்து முடிச்சுட்டு ஜிவிஎம் வந்து தனுஷ், அப்புறமா மகேஷ் பாபு, அப்புறம் அல்லு அர்ஜுன் இந்த மாதிரியான ஹீரோஸை தான் வந்து ஐடியாவாக வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் சிம்பு தான் இந்த படத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. த்ரிஷாவுக்குமே அந்த டைமில் இந்த ஸ்கெடியூல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தனால இந்த காம்போ வந்து இந்த படத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்னு சொல்லி தான் நேம் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மனோஜ் இருக்கார்ல, அவர் தான் இந்த படத்துக்கு வினை தாண்டி வருவாயா அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விடிவி அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் மியூசிக் அப்புறமா ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படின்னா சின்மயோட வாய்ஸ் தான். அந்த த்ரிஷாவோட கேரக்டருக்கு, அந்த ஜெஸ்ஸி கேரக்டருக்கு வந்து அவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எமோஷனலான டைலாக், அதாவது கோவப்பட்டு கத்துற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் கூட ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக எமோஷன்ஸ் எதுவுமே கன்வே ஆகாத மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த எமோஷன்ஸ் வந்து எப்படி கன்வே ஆகும்னா, அந்த வாய்ஸ் வந்து குத்தும் நம்மளை. அந்த அந்த சவுண்ட்லேயோ அந்த டோன்லேயோ எதுவுமே ஆகாது. அந்த வாய்ஸே வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன்னா அந்த ஃபாரின் கண்ட்ரியில் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன். த்ரிஷா வந்து எனக்கு அப்புறம் ஏதாவது உங்கள் லைஃப்பில் பொண்ணு வந்தாங்களா அந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அது வந்து தூரமாக கேமரா இருக்கும், அவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க, அப்படியே கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஷாட் மாறும். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப ரியலாக ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்தில் வேறு விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அதுவும் இந்த மியூசிக்கில் வந்து ஒரு டிரான்சிஷன் ஒன்று காமிச்சிருப்பார் ஏஆர் ரகுமான். அந்த அன்பின் அவன் அப்படின்ற சாங்கில் வந்து ஒரு விஷுவல்ஸ் வரும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பேசி வச்சுருப்பாங்க, 2 கல்யாணம் பண்ணோம், ஒன்று வந்து சர்ச்சில், இன்னொன்று வந்து கோயிலில் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மியூசிக் டிரான்சிஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதையுமே நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்னதான் இந்த படம் 2010 ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இப்போ வரைக்கும் திரும்ப பார்த்தாலும் அந்த படமும் சரி, மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த படம் வந்து என்னோட லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே. எப்படி வந்து விடிவி வந்து ஒரு 2 ஸ்டேட்ஸ் லவ், அதாவது வந்து தமிழ்நாடு, கேரளா இந்த லவ் சொன்னாங்களோ, இப்போ நான் சொல்ல போகிறது, அதாவது என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த படம் வந்து 2 கண்ட்ரீஸ். அதுதான் வந்துட்டு மதராசப்பட்டினம். இந்த படத்தோட கதை எப்படி உருவாச்சு அப்படின்னா வந்துட்டு ஏஎல் விஜய் வந்துட்டு சொன்னார். என்னன்னா, அவர் வந்து காலேஜ் படிக்கும்போது அவரோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்து இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் பற்றிலாம் வந்துட்டு பேசுவாங்களாம். ஸோ அவருக்கு ஹிஸ்ட்ரிலையும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இந்த ஃப்ரீடம் பற்றிலாம் அவங்க பேச பேச இவருக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம ஏதாவது கதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே டிசைட் பண்ணுறாரு. அப்படி வந்துட்டு இந்த ஃப்ரீடம் அந்த டைம் வந்து காட்டணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு ஃபேக்டர், ஒரு எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணும். அது என்னன்னா வந்துட்டு ஒரு இந்தியனும் பிரிட்டிஷும் லவ் பண்ணால் எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டிசைட் பண்ணி அப்படி தான் வந்து இதை அப்படியே டெவலப் பண்ணி இந்த மதராசப்பட்டினம் கதையை வந்துட்டு எழுதுறாரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்யாவுக்கு முன்னாடி யார் சாய்ஸில் இருந்தாங்கன்னா மகேஷ் பாபு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு பிச்சும் பண்ணியிருக்காரு. அவர் நோ சொன்னதுனால வந்துட்டு ஆர்யா கிட்ட வந்துட்டு இந்த கதை வந்து வருது. எமி ஜாக்சன் எப்படி வராங்கன்னா, இவர் வந்து கண்டிப்பாக ஒரு பிரிட்டிஷ் இல்லை ஒரு இங்கிலீஷ் லேடியை தான் வந்து காஸ்ட் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் ஒரு ஆர்டிக்கலில் வந்துட்டு அவங்க அப்போ ஏதோ அவார்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நல்லா இதுக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமி ஜாக்சனை வந்து இதில் வந்து காஸ்ட் பண்ணுறாரு. இதான் அவங்களுக்கு டெபியூ மூவி, நாட் ஜஸ்ட் இன் தமிழ், குளோபலி இதுதான் வந்து எமி ஜாக்சனுக்கு வந்து டெபியூ மூவி. ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் தான் வந்துட்டு மியூசிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டேட்ஸ் இஷ்யூ இருந்ததுனால வந்துட்டு ஜிவி கிட்டே இந்த படம் போகுது. ஜிவி வந்து ஒரு பெரிய பலமா தான் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்காருன்னு சொல்லணும். வாமாதுரையம்மா சாங்ல வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் டைம்ல ஒரு பாட்டு மூலியமா வந்துட்டு கொடுமையெல்லாம் சொல்லணும், ஆனா என்டர்டெய்னிங்கா சொல்லணும் அப்படிங்கிறது வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பூக்கள் பூக்கும் தருணம் இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங், எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பலமாவே அமைஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு அந்த ஃப்ரீடம் டைமை காட்டணும், அதாவது 45 to 1947 அந்த டைமை காட்டணும் அப்படிங்கிறதுனால அந்த டைம்ல மட்ராஸ் எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த டைம் அந்த ஃப்ரீடம் டைம்ல இருந்த பீப்புள்கிட்டலாம் வந்து ஏஎல் விஜய் போய் ஒவ்வொருத்தரா கேட்டு அவர் நோட்ஸ் எடுத்து அதன்படி தான் வந்துட்டு இந்த செட்டெல்லாம் போட்டிருக்காங்களாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சென்ட்ரல் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த சென்ட்ரலுமே நான் பார்க்கும்போது ரியலாக சென்ட்ரல் எடுத்தாங்க அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அதுவுமே வந்துட்டு செட்டாக, அது கேட்கும்போது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. அது மட்டும் இல்லை, எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. செட் மாதிரியே வந்துட்டு தெரியல. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஆர்யாவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து இங்கிலீஷ் தெரியாது. எமி ஜாக்சனுக்கு படம்னு இல்லை, நார்மலாகவே வந்துட்டு தமிழ் தெரியாது. அவங்க 2 பேருக்குமே பெருசாக கான்வர்சேஷன்னு கிடையாது. ஆனால் அந்த லவ் வந்து அழகாக வந்து அந்த எமோஷனை வந்து கன்வே பண்ணிட்டாங்க.
அந்த தாலி சென்டிமெண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். லைக் என்னன்னே தெரியாது எமி ஜாக்சனுக்கு, ஆனா அது வந்து நமக்கு கன்வே ஆயிடும், அவளுக்கும் கன்வே ஆயிடும். இதை வந்து லைட்டர் வெர்ஷன் டைட்டானிக்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு அதுல எப்படி ரோஸ் வந்து வயசாகி அவ வந்து அந்த ஜாக் அண்ட் ரோஸ் கதையை சொல்லுவாளோ, அதே மாதிரி இதுலயும் வந்து எமி ஜாக்சன் வயசாகி அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவளோட லவ்வை வந்துட்டு தேட வருவா. ஸோ இதுவும் வந்து ஒரு லைட்டர் வெர்ஷன் டைட்டானிக்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மொழியே தெரியாம கூட வந்து அந்த காதல் வந்து அழகா மலரும் அப்படிங்கிறதுனாலே எனக்கு வந்து என்னோட லிஸ்ட்ல வந்து மதராசப்பட்டினம் வந்துட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மூன்றாம் பிறை. இந்த நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த நிலவை பேஸ் பண்ணி தான் அவங்க வச்சிருக்காங்க. எப்படின்னா அந்த நிலவு வந்து தேஞ்சிட்டே வந்து ஒரு நாள் காணாமல் போயிடும்ல, ஸோ அதை வந்து இந்த கமல் லவ் கூட பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து தேஞ்சு ஒரு நாள் அந்த லவ் காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்துக்காக ஒரு 3 நேஷனல் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. கமல் வந்து பெஸ்ட் ஆக்டர், அப்புறம் வந்து ஏசுதாஸ் வந்து பெஸ்ட் சிங்கர், அப்புறம் சினிமோட்டோகிராஃபிக்காக பாலு மகேந்திரான்னு சொல்லிட்டு 3 பேரும் நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் கண்ணை கலைமானி சாங் வரும்ல, அந்த சாங்கை மொத்தமாகவே ஒரு 10 நிமிஷத்தில் கண்ணதாசன் எழுதி முடிச்சிருக்காரு. இந்த சாங் தான் இவருக்கு கடைசி சாங்குமே கூட. இந்த சாங்கை அவங்க ஒய்ஃபை நினச்சி எழுதினதா கூட சொல்கிறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஊட்டியில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மழை, ஃபாகி இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருந்தனால பாலு மகேந்திரா கிட்ட ஷூட்டை வந்து பேக்கப் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஷூட் பண்ணலாம், இல்லை இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இது வந்து நல்லா இருக்கும், நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஷூட் பண்ணியிருக்காரு. இவர் எப்பயுமே எப்படின்னா நேச்சுரல் லைட் சோர்ஸில் தான் ஷூட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து நேச்சுரலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மலையில் வந்து ஷூட் பண்ணி எடுத்து சென்னையில் வந்து போட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நீங்கள் பண்ணது கரெக்டு அப்படின்ற மாதிரி அப்போ தான் ஒத்துக்கிறாங்க. இந்த படத்தில் வர அந்த ஸ்ரீதேவி கேரக்டர் வந்து பாலு மகேந்திராவோட ஒய்ஃப் ஷோபா இருக்காங்களே, அவங்கள வச்சு எழுதுனதாக தான் அவர் சொல்லியிருப்பார். என்னதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சேட் எண்டிங் இருந்தாலும் இந்த படத்தில் வர லவ் சீன்ஸ்லாம், லவ் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கர இன்னசென்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா அந்த மிஸ்கின் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அந்த தண்டவாளத்தில் வந்து 2 பேரும் காது வச்சு கேட்குற ஒரு சீன் இருக்கும். அதில் எப்படின்னா ஸ்ரீதேவி வந்து கமல் காது மேலே, அதாவது இவர் வந்து தண்டவாளத்தில் தலை வச்சிருப்பாரு, அவரோட காது மேலே வச்சு அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி பாலு மகேந்திரா காமிச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்பாரு. ஸோ அந்த படம் வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் வர அந்த இன்னசென்ட் லவ், அப்புறம் கமலோட ஆக்டிங், இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வைதேகி காத்திருந்தார். இது வந்து விஜயகாந்த் ரேவதியோட படம். இது வந்து விஜயகாந்துக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்த படம்னே சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக அவர் வந்து வேற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரேவதிக்கும் ஒரு 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 முக்கியமான படம்னே கூட இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, முதல்ல பாட்டு ரெடி பண்ணிட்டாங்க, அப்புறம் தான் படமும் படத்தோட கதையும் ரெடி பண்ணாங்க. என்னன்னா இளையராஜா வந்துட்டு டைரக்டர் கிட்ட வந்துட்டு, என்கிட்ட வந்து ஒரு 6 பாட்டு இருக்கு, நான் வேற எங்கேயும் யூஸ் பண்ணல, நீ ஏதாவது ஒரு படம் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த பாட்டை பொறுத்து தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த கதை வந்து உருவாகுது. இந்த கதையில இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதையில விஜயகாந்தோட பேர் வந்து வெள்ளைசாமி. அண்ட் ஆல்சோ ரேவதி வந்து கல்யாணம் அன்னைக்கே வந்துட்டு சொல்லப்போனால் அன்னைக்கே வந்து விடோவா ஆயிடுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க அந்த இந்த கதை ஃபுல்லாகவே வந்து ஒயிட் சாரியில் தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த வெள்ளைசாமி, ஒயிட் சாரி, இதெல்லாமே வந்துட்டு கனெக்டடாக இந்த படத்தில் வந்து அந்த ஒயிட் அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக வந்து டைரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு என்னென்னா இதில் வந்து ஒரு ஃபால்ஸ் வரும், வைதேகி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த படத்துக்காக தான் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு வைதேகி ஃபால்ஸ்னு பேரும் இல்லை. இது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் நரசிம்மபுரத்தில் வந்து ஷூட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அந்த ஃபால்ஸ் சீன் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதனால என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸுக்கு வந்து வைதேகி ஃபால்ஸ்னே வச்சுட்டு இப்போ வந்து அது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே வந்துட்டு மாறிடுச்சு. அதுக்கும் வந்து இந்த படம் தான் காரணம். இந்த படத்தில் மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த கதை வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போ இந்த படம் பார்க்காதவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, விஜயகாந்த் ரேவதி இவங்க லவ் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த கதையை வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி யோசிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து என்னால் வந்து யோசிக்க முடியல. அந்த ஆசை அதெல்லாம் தாண்டி ரேவதி வந்து கடைசியாக வந்து அவள் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவா. ஆனால் அந்த பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு ரேவதி வந்து சேர்த்து வைப்பா.
ஸோ இந்த விஷயம்லாம் வந்துட்டு ஒரு சாக்ரிஃபைஸாக அந்த டைமில் பண்ணியிருந்தாலும் இந்த கதையில் வந்து அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து கடைசியாக சாமியாக மாறுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங். இந்த இந்த அங்கங்கே வர லவ் ஸ்டோரினாலே இந்த வைதேகி காத்திருந்தால் வந்து ஒரு ஹோல் பேக்கேஜாக வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரியாக மாறி இருக்கு. அதனால தான் என்னோட லிஸ்ட்லேயும் வந்து இது ஒரு டாப்பில் இருக்குன்னே வந்துட்டு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட லிஸ்ட்ல இருக்க படம் வந்து பாம்பே. இந்த படம் வந்து மணிரத்னம் திருடா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் அந்த பாம்பேல கலவரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதை வச்சு மலையாளத்துல ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த படம் வந்து டிராப் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தமிழ்ல இந்த படம் வந்து பாம்பே அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் விக்ரம் வச்சு போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அந்த டைம்ல வேற ஒரு படத்துல கமிட் ஆகி அந்த படத்துல வர ரோல்ல வந்து ஹேரு பியர்ட்லாம் இருக்க மாதிரி ஒரு ரோலா இருந்திருக்கு. ஸோ அந்த ரோல்னால இதில் வந்து எடுத்துட்டு க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு நடிக்க முடியாதுன்றதுனால இவர் வெளில போயிடுறாரு. அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் வந்து போகுது. ஹீரோயினா ஐஸ்வர்யா ராய் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த மிஸ் வேர்ல்டு அந்த கான்டெஸ்ட்லலாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அவங்களுக்கும் டேட்லாம் தள்ளி போகிறனால அவங்களும் வெளில போயிடுறாங்க. மனிஷா கொரியாவில் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வராங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா அந்த பசங்க 2 பேரும் வந்து தொலைஞ்சு போயிடுவானுங்க. அப்போ வந்து ஒரு பையன் வந்து அந்த ஒரு டிரான்ஸ் விமன் வந்து வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த பையன் கேட்பான், ஹிந்துனா என்ன முஸ்லீம்னா என்ன அப்படின்ற மாதிரி. அவங்க சொல்லுவாங்க, ரெண்டுமே வந்து கடவுள்கிட்ட போகிறதுக்கான ஒரு வழி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு இந்த பையன் வந்து கேட்பான். ஸோ இந்த கான்வர்சேஷனல் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதை வந்து ஒரு டிரான்ஸ் விமன் ஒரு சின்ன குழந்தை இவங்க 2 பேரும் கான்வர்சேஷனலாக வச்சுக்கிட்டது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நினச்சிருந்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேசிப்பாங்க. ஸோ அவங்க கேட்குற மாதிரி கூட வச்சுருக்கலாம். ஆனால் இந்த குழந்தையும் அந்த டிரான்ஸ் விமனையும் வச்சது வந்து பயங்கர ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் வர மியூசிக்குமே அந்த ஹிந்து முஸ்லீம் அப்புறம் அரவிந்த் சாமி 3 பேரும் பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷனல் இருக்கும். இங்கே பாரு ஊரே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நாங்களும் சாவுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நடக்க ஆரம்பிப்பார். அப்போ வந்து ஸ்லோவாக வந்து ஒரு ஃப்ளூட் பிஜிஎம் ஒன்று வரும். ஸோ அது வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த மியூசிக்கும் சேர்ந்து வரப்போ அது அந்த அந்த சீனோட இதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அதனால அந்த இடத்துல மியூசிக் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சாங்ஸுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறப்போ ஒரு பிஜிஎம் வரும். ஸோ அதெல்லாம் இப்போ கேட்குறப்போ கூட பழைய மெமரிஸ் இல்லை வந்து அந்த டைமில் பார்க்குறப்போ ஒரு என்ன ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீலை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வருது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபேவரட்டான ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட லிஸ்ட்ல இருக்கிற மை மோஸ்ட் ஃபேவரட் மூவின்னு கூட சொல்லலாம். என்னன்னா வந்துட்டு ஷாஜஹான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதில் வந்து விஜயோட ஆக்டிங் வந்து ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் இருக்குன்னே கூட சொல்லலாம். இப்போ தான் வந்து விஜய் நிறைய பேர் கமர்ஷியல் ஹீரோவாக தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு பீக் எரா ஆக்டிங் எரான்னு கூட சொல்லலாம். இது என்னன்னா வந்து ஆர்பி சௌத்ரி இதோட ப்ரொடியூசரான ஆர்பி சௌத்ரியோட வந்து விஜய் வந்து ஒரு 4 படம் வந்து கமிட் பண்ணியிருக்காரு. கான்சிக்யூட்டிவாக ஒரு 3 படம் முடிஞ்சோடனே இந்த படம் வந்துட்டு விக்ரமன் தான் ஆக்சுவலாக விக்ரமனோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு விக்ரமனை அப்புறமா வந்து ரீப்ளேஸ் பண்ணி ரவி வராரு. அவரோட ஸ்கிரிப்ட் தான் இந்த ஷாஜஹானும் கூட. முதல்ல இந்த படத்துக்கு வந்து ஸ்னேஹா ஜஹான் அப்படின்னு தான் சொல்லிட்டு பேர் வச்சாங்களாம். இது வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் டவுட்ஃபுல்லாக இருந்ததுனால அப்புறம் நிறைய யோசிக்கும் போது ஓகே லவ்னாலே வந்துட்டு தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லவ்வுக்காக இது பண்ணதுன்னா வந்து ஷாஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. இந்த படத்தோட போஸ்டர் நான் இப்போதான் ஆக்சுவலாக அதை நோட்டீஸே பண்ணுறேன். இந்த படத்தோட போஸ்டர்லேயே வந்துட்டு ஷாஜஹான் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நான் படம்லாம் வந்து முன்னாடியே பார்த்து முடிச்சிட்டேன். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒருவேளை நான் அந்த படம் பார்க்காம அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துருந்தேன்னா அப்போதான் எனக்கு அதோட அந்த இம்பேக்ட் வந்து எனக்கு புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிறேன். இந்த படம் நிஜமாவே இந்த லவ் திங்லேயே வந்துட்டு ஒரு ஹீரோவை வேற மாதிரி போர்ட்ரே பண்ணது. ஒரு ஹீரோ வந்து அவரோட லவ்வே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி அதுக்கான ரீசனும் ரொம்ப 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 பாயிண்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இப்போ வரைக்கும் ஆல் டைம் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். அந்த லிஸ்ட்ல வந்து என்னோட லிஸ்ட்ல வந்து ஒரு டாப்ல குக்குக்கு அடுத்துதான் ஒரு டாப்ல இருக்கிற படம் வந்துட்டு ஷாஜஹான்.
ஓகே, நம்ம லவ் மூவிஸ்ன்னு இல்லை, நார்மலாக மூவிஸ்ன்னு எடுத்தாலே நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு மூவிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச லவ் மூவி என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளோட வரும் வாரங்களில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இணையமான tnctamil.comலையும் இணைஞ்சிருங்க. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். நான் மனோஜ்.